எங்களுடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி மிக சிறந்த ஆட்சியாக எங்கள் தலைவர் உருவாக்க இருக்கிறார். மக்களுக்கான ஆட்சியாக நிலைநிறுத்த முயற்சிக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பிரதமர் எங்கள் தலைவர். எதிர்காலத்தில் நான் சொல்கிறேன், நான் வாரேன் என்று அந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு முன்னால் இந்தியா முழுமைக்கும் நான் வாரேன், உங்கள் விஜய் என்று சொல்லுகிற வார்த்தையை விரைவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு எளிமையின் அல்லது ஏழ்மையின் தலைவனாக இன்னொரு புரட்சி தலைவராக தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கிறார் எங்கள் தலைவர் விஜய் என்றால் அது மிகையாகாது. அவர்கள் செய்யாததை எங்கள் தலைவர் செய்கிறார். இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சரோடு எங்கள் தலைவரை ஒப்பிட்டு பார்ப்போம் என்று நான் சொல்லிவிட முடியாது. ஏன்னா அவர்களை பற்றியெல்லாம் பேசி நேரம் வீணாக்கக்கூடாது என்று தான் நாங்கள் கருதுகிறோம். நம் கட்சிக்கென்று ஒரு மரியாதையை மதிப்பையும் இந்த மக்கள் நம்மளுக்கு தந்திருக்கிறார்கள். தயவு செய்து அதை கெடுத்து விடாமல் நாகரிகமாக பதில் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் தொண்டர்கள். அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவதூறை பரப்பக்கூடியவர்களும் நாகரிகத்தோடு பண்போடு கருத்துக்களை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆட்சியை திறம்பட நடத்துவதற்கு எங்கள் தலைவர் மாற்றி அமைத்துக் கொள்வார். ஒரு பக்குவமான தலைவர். தாவேகாவிற்கு ஆலோசனை சொல்லுகிற அளவிற்கு அவர் ஒன்றும் பெரிய ஜாம்பவான் கிடையாது. தாவேகாவில் இணைந்து களப்பணியாற்ற வேண்டும் என்று அவர் கனவு கண்டால் வரலாம். ஆனால் உங்களுடைய கருத்துக்களை தாண்டோண்டித்தனமாக பேசிவிட முடியாது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாலாஜி இந்த தேசத்தின் மிக கொடூரமான குற்றவாளி. எங்கள் பிள்ளைகள் 41 உயிர்களை பலி கொடுத்த அயோக்கியம். ஆகையால் சட்டம் அவர் மீது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியாக ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ தான் வராங்க, நடிகர்லாம் போயிடுவாங்க, கமல் ரஜினிலாம் வந்தாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒரு 2 வருஷம் தொடர்ந்து அவங்க அரசியலில் ஈடுபட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது ஓகே வருவாங்க, ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது, மேபி அந்த எதிர்கட்சியாக வர்றது கூட மேபி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ரிசல்ட் அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளோ ஓட்ஸ், இவ்வளோ ஒரு சீட்லாம் வாங்குவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பேச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, கேரளா, அதுக்கப்புறம் கர்நாடகா இந்த மாதிரி ஊர்களெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி அந்த ஊரில் இருக்க மக்கள் கேட்டுருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் அடுத்து பிஎம் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது, உங்களால் முடியாதுன்னு எதையுமே சொல்லிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற விஷயம் எப்படி கட்சிக்குள்ளே எப்படி போயிட்டு இருக்குது, என்னெல்லாம் பண்ணுவீங்க, பேர் எப்படி மாற்றுவீங்க? இல்லை, பொதுவாக தமிழக வெற்றி கழகம் என்று தமிழ்நாட்டிற்கு பெயர் சூட்டியாச்சு. தலைவர் அவர்கள் இந்திய வெற்றி கழகம் என்று மாற்றியிருந்தால் இது தேசிய கட்சி. நிச்சயமாக மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கிறது. ஆகையால் கர்நாடகத்தில் கட்சி தொடங்க வேண்டுமானால் கர்நாடகா வெற்றி கழகம், ஆந்திரா வெற்றி கழகம், கேரளா வெற்றி கழகம் என்று மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்டுத்தான் நிற்கும். அது மாநில சுயாட்சி மட்டுமல்ல, மாநில உரிமைகளுக்கானது. நான் இந்தியா என்கிற வட்டத்திற்குள் வராமல் தேசிய மனித உரிமை மீறல்கள் அல்லது தேசிய பிரச்சனைகள், தேசிய இனப்பிரச்சனைகளை சார்ந்தே இயக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டிற்கு பொருத்தமாக இருக்கிறது. கடல் கடந்து மேலை நாடுகள் இருக்கிற தேசங்களில் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழீழ தாயகத்தின் யாழ்ப்பாண தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், என்னுடைய இனிய நண்பர், இன்றைக்கு இலங்கை நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றுகிற உரையும், இங்கே வந்திருந்தபோது தமிழ்நாட்டில் அவர் பேசிய பேச்சும் இன்றைக்கு ஊடகங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது. ஆக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டிற்கும் தமிழீழ வெற்றி கழகம் தமிழீழத்திற்கும் பொருத்தமாக இருக்கும் என்பதை பறைசாற்றிவிட்டுத்தான் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு நாடாளுமன்ற அவையில் கர்சித்து கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற போது சொன்னார், எங்கள் அண்ணா விஜய் என்று அவர் 1000 முறை உச்சரிப்பதும் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. காரணம், தமிழ்நாடும் தமிழீழமும் தொப்புள் கொடி உறவுகள், இரத்த உறவுகள் என்பதையும் அவர் பறைசாற்றியிருக்கிறார். இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்பீங்கன்னா, சிங்கப்பூர் வெற்றி கழகம்னு வைப்போம். நீங்கள் அதை தாண்டி பிலிப்பைன்ஸில் இருந்தால் பிலிப்பைன்ஸ் வெற்றி கழகம்னு வைப்போம். அமெரிக்காவில் இருந்தாலும் அமெரிக்க வெற்றி கழகம், கியூபாவில் இருந்தால் கியூபா வெற்றி கழகம் என்றெல்லாம் எங்களால் நிச்சயமாக உலக அரங்கில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு தமிழர்களுக்கான தகுதி வாய்ந்த இயக்கமாக தமிழ்நாட்டினுடைய முதன்மை சக்தியாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம்
வெற்றி கொண்டிருக்கிறது. உலகத் தமிழர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை பார்க்கிறார்கள். மற்ற மாநிலங்களில் இருப்பவர்கள் அந்தந்த மாநிலத்தினுடைய வெற்றிக் கழகமாக அதை பார்க்க துவங்கியிருக்கிறார்கள். விரைவில் இந்திய வெற்றிக் கழகம் என்று சொல்வதை விட மாநிலத்திற்கு மாநிலம் பெயர் வேறுபட்டாலும் கூட அகில இந்திய அளவில் ஒரு மாபெரும் மக்கள் சக்தியாக வெற்றிக் கழகம் வெற்றி பயணத்தை தொட இருக்கிறது. பொறுத்திருந்து. ஓகே சார். இப்போ இந்த 2029ல் சிஎம் வந்துட்டு விஜய் சார் தான் அப்படின்றத வந்துட்டு இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு சைடு வந்துட்டு இந்த ரூட் மாஃபியா அப்படி போனாலும் ஒரு சைடு பியூராக வந்துட்டு ஒரு ஃபேன் கிரேஸ் அப்படின்றது வந்து தெரியுது. வேறு படங்களில் பார்த்துருக்கோமே, இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அந்த சான்சஸ் இருக்கா? எங்களுடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி மிக சிறந்த ஆட்சியாக எங்கள் தலைவர் உருவாக்க இருக்கிறார். மக்களுக்கான ஆட்சியாக நிலைநிறுத்த முயற்சிக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பிரதமர் எங்கள் தலைவர் முதலாக கையெழுத்து இடுகிற அந்த காட்சி நான் ஏற்கனவே சொன்னேன். தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிற போது என் தலைவன் பிடிக்கிற அந்த பேனா மையின் ஒரு துளி கண்ணீர் அன்றாடங்காட்சி மக்களின் அவலங்களை உடைத்தெறிய வேண்டும் என்று நான் சொன்னேன். அதை அந்த மை உடைத்திருக்கிறது. எதிர்காலத்தில் நான் சொல்கிறேன், நான் வாரேன் என்று அந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு முன்னால் இந்தியா முழுமைக்கும் நான் வாரேன், உங்கள் விஜய் என்று சொல்லுகிற வார்த்தையை விரைவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மணிப்பூரில் இன்றைக்கு என்ன நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனிதர்கள் அனைவரும் உணர்வர். எங்கள் தலைவர் கால் வைக்கிற இடமெல்லாம் மிக சிறப்பாக ஒரு வெற்றியை கொண்டாடுகிற விதத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு கண்டிருக்கிறது, இந்தியா காண இருக்கிறது. உங்களது ஆசை மட்டுமல்ல, எங்களுடைய ஆசையும் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் என்று சொல்லுகிற அந்த நாளும் பாராளுமன்றத்தின் அத்தாணி மண்டபங்களில் இடி முழக்கமென முழங்கும் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அடுத்த கனவும் எங்களுக்கு அதுதான். ஓகே சார். இப்போ சிஎம் சாரை பார்க்க போகிற எல்லாருமே அவர் நிறைய பேரை மீட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. நிறைய நியூஸ் எல்லாம் வருது. அங்கே போகிறவங்க வீடியோ எடுத்து போடுறத பார்த்துட்டு என்ன இவங்க ரீல்ஸ்லேயே வந்துட்டு கட்சி நடத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு முன்னாடிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ எதிர்கட்சியில் இருக்க ஆளுங்களாக இருக்கட்டும், இல்லை பொதுவான மக்களாக இருக்கட்டும், இவங்கன்னா ரீல்ஸில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தையே வந்துட்டு நாங்கள் பண்ண மாதிரி போடுறது அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் இருந்தது. அதை தாண்டி இப்போ வந்துட்டு தலைமைச் செயலகத்தில் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? வெற்றி கண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். உங்களுக்கு பொறாமையாக இருந்தால் பேசாமல் கிடங்க. சாக்கடை தண்ணீர் இருந்தால் கொஞ்சோண்டு குடிச்சுட்டு கம்முன்னு கிடங்க. தோற்று போனவர்கள் எதையாவது உளறி கொண்டிருப்பார்கள். கோட்டையில் எங்கள் கொடி பறக்க தொடங்கி இருக்கிறது. மக்கள் ஆரவரித்து எங்கள் தலைவனை போற்றுகிற இந்த நாள் இருக்குல்ல, அது பொக்கிஷம். நான் போகிறேன், தினந்தோறும் கோட்டைக்கு நான் போகிறேன். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழுந்துகள் வந்து பரிசாக கொடுக்கப்பட்டது பாதுகாப்பு விஷயங்களுக்காக. அதில் ஒரு ஓட்டுநர் சொல்கிறார், அண்ணா உங்கள் கையால் ஓட்டிட்டு கொடுங்கண்ணான்னு சொல்கிறார். உடனடியாக தலைவன் முதல்வர் அவர்கள் அந்த மகிழுந்தில் ஏறி அதை ஓட்டி காட்டி ஒழுங்காக இருக்கிறதான்னு அதை செக் பண்ணிவிட்டு அந்த தொண்டனுக்கு கொடுக்குற அல்லது அந்த ஊழியருக்கு கொடுக்குற உயர்ந்த இடத்தில் ஒரு தமிழக முதலமைச்சர் இருக்கிறார் என்றால், நாளைக்கு துப்புரவு பணியாளர்கள் எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கையை அப்படி உதறிட்டா வேர்வை துளியை நெற்றியில் வலித்து கொட்டுகிற காட்சியை என் தலைவன் கண்டால் கூட பயணிக்கிற போதே பக்கத்தில் நிறுத்திவிட்டு பொறுத்திருங்கள் என்று பாதுகாப்பு அதிகாரியிடம் சொல்லிவிட்டு போய் குப்பையை கூட்டுவதற்கு கூட அவர் தயங்க மாட்டார். காரணம், இந்த தேசம் அவரை நம்பியிருக்கிறது. இந்த தேசத்திற்கு அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடிக்கிறார். நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைய அமைச்சரவை பட்டியல் 17 பேர் வந்து ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்களுக்கு இன்றைக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்கிற நேரம் நெருங்கியிருக்கிறது என்றால், உழைத்தவர்களுக்கு உண்மையான பங்களிப்பை எங்கள் தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கவர்னர் மாளிகை கண்காணித்து கொண்டிருக்கிறது உலகமே. ஆக நீங்கள் சொல்லுவதைப் போல ஒரு எளிமையின் அல்லது ஏழ்மையின் தலைவனாக, இன்னொரு புரட்சி தலைவராக தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கிறார் எங்கள் தலைவர் விஜய் என்றால் அது மிகையாகாது. சார், இன்னும் ஒரு சைட் ஒரு பெரிய விஷயமா என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க ரீல்ஸ்லேயே ஆட்சி நடத்தி முடிச்சிருவாங்களோ, கட்சி சார்பாக யாரும் பேசுகிறாங்களோ இல்லையே தவிர இந்த தொண்டர்கள் நிறையா வந்து பேசுகிறாங்க, அண்ணனுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம்லாம் நிறையா போயிட்டு இருந்தது. இப்போது ஆல்ரெடி இருக்க விஷயங்களை வந்துட்டு மறுபடியும் ஒரு அறிக்கையாக வெளியிடும் போது எங்கள் அண்ணன் தான் பண்ணுறாரு பார்த்தீங்களா, இது வரைக்கும் அது நடக்கவே இல்லை அப்படின்னு. அது பார்த்தா திமுக பீரியட்லேருந்தோ இல்லை அதிமுக பீரியட்லேருந்தோ அந்த விஷயம் வந்துட்டு இருக்கும். அது மறுபடியும் இது கண்டினியூ ஆகும்னு சொல்கிறதே வந்துட்டு தாவேக்கா வந்ததுனால தான் இது நடக்குது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் பெரிய பேசு பொருளாச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் படை என்பது இந்த தேர்தலை வெற்றி முகத்திற்கு அழைத்து சென்ற இன்னொரு புரட்சிகர படை. அவருடைய மீம்ஸெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடித்து துவஞ்சம் பண்ணாங்க ஆண்டவர்களை, அதிகார பீடத்தில் இருந்து கொள்ளையடித்தவர்களை. இன்றைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுக்கிற
ஒவ்வொரு முயற்சியும் தமிழ்நாட்டை அதிர வைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்து நாளிதழே இன்றைக்கி எங்கள் தலைவரை வந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சமமாக அவர்கள் எங்கள் தலைவரை சாப்பிடுவதை கூட அவர்கள் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். ஆக எங்கள் தலைவர் சாப்பிடுவது கூட இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது. அதைத்தான் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, நீலாங்கரையிலிருந்து கோட்டை வரை என் தலைவன் செல்லுகிற போது கூட பொதுமக்களுக்கு மிகுந்த இடையூறு அளிக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தால் உடனடியாக என்ன பண்ணார், நான் செல்லுகிறது ஓரமாக ஒரு வழிச்சாலையை உருவாக்கி கொடுங்கள், மக்களுக்கு எந்த விதமான துயரங்களையும் துன்பங்களையும் கொடுத்து விடக்கூடாது. இப்படி அதை போகிறத எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸு கரெக்டாக எடுத்து போடுறாங்க. கீழே கமெண்ட்ஸில் போய் படிச்சுன்னா அவ்வளவு நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி. இதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் செய்யாததை எங்கள் தலைவர் செய்கிறார். இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சரோடு எங்கள் தலைவரை ஒப்பிட்டு பார்ப்போம் என்று நான் சொல்லிவிட முடியாது. ஏன்னா அவர்களை பற்றியெல்லாம் பேசி நேரம் வீணாக்கக்கூடாது என்று தான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் உங்கள் மனச்சாட்சிக்கே விட்டு விடுகிறேன். கடந்த காலத்தில் இருந்த முதலமைச்சர்கள்லாம் சாலையில் செல்லுகிற போது எத்தனை மணி நேரம் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எங்கள் தலைவர் அதை உணர்ந்தார். தனியாக காலை நேரத்தில் அவர் கிளம்புகிற நேரத்திலிருந்து கோட்டை வரை தனியாக போகிறதுக்கான அந்த வெள்ளைக்கோடுகளை உடனடியாக உருவாக்கி அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் மட்டும்தான் அந்த வாகனங்கள் செல்லக்கூடாது என்பதை பாதுகாப்பு கருதி இன்றைக்கு அதிகாரிகள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இது இன்றைக்கி எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க போட்ட அந்த பதிவுகள். எங்கள் தலைவர் வருகிற போது ஒரு இடத்துல ஒரு வயதான முதியவர் வந்து சாலையை கடக்கிறார். காவல்துறை தடுத்து நிறுத்துகிறது. இன்னும் வருவதற்கு 3 வினாடிகள் இருக்கிறது. அதிலும் ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார், இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கிறது. அந்த பார்த்தீங்களா நீங்கள், உடனே கையை பிடிச்சி கூட்டிய கொண்டு அந்த பக்கம். எந்த காலத்தில் காவல்துறை கையை பிடித்து கூட்டிய கொண்டே அந்த பக்கம் விட்ட வரலாறுகள் உண்டு. ஆக ஒரு நேர்மையான ஒரு தூய்மையான ஆட்சியை எங்கள் தலைவர் இன்றைக்கு இந்த மண்ணில் செய்வதற்காக களம்புற போட்டிருக்கிறார். ஓகே சார், இப்போ நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் பற்றி பேசினதுனால நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு இந்த 24 மணி நேரமும் வந்துட்டு ரோந்து பணியில் இருக்க பைக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். சிஎம் அன்னைக்கே வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்தது. அதை போய் பார்த்தோம் அப்படின்னா அது திமுக பீரியடில் எப்பயோ நடந்திருக்கு, ஜனவரி மாதம். அதை வந்துட்டு போட்டது ஒரு தாவேக்காவோட ஒரு அஃபிஷியல் பேஜ் கிடையாது, தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பேஜ். அதை வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் வாரியர் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு எடுத்துப்பீங்க? யார் வந்துட்டு யார் வேணால் எதை வேணால் போடலாம். நான் கூட வந்து இப்போ தாவேக்கான்னு பேர் வச்சு என்ன வேணால் அப்லோட் பண்ணலாம், அவங்களாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் சொன்னாங்க. ஓகேவா, இப்போ யார் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு நம்ப முடியல. இப்போது தமிழ்நாட்டில் பொது கருத்தை பேச முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்னாடி ஆட்சிகளில் இருந்தது. நிறைய பேரால் பேச முடியாது, அவங்களோட கருத்துக்களை எடுத்து வைக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அது மாற்றமாக வரும். தாவேக்கா எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. அவதூறுகளை ஏற்றுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறோம், இல்லை ஒரு கருத்து எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பேசுகிறதுக்கு நம்மளுக்கு பேச்சுரிமை இருக்குது அப்படின்ற ஸ்பேஸ் வந்து தாவேக்கால கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். இப்போ நான் ஒரு இடத்துல வந்துட்டு தாவேக்கா பற்றி பேசுகிறேன், இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் அந்த அளவுக்கு பண்ணல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் ஃபுல்லாக அசிங்கமாக திட்டுறாங்க. ஓகேவா, இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாவேக்காவை பிடிச்சவங்க, விஜய் சாரை பிடிச்சவங்க, தாவேக்கால இருக்க தொண்டர்கள் வந்து பண்ணுறாங்க. அதுவும் வார்த்தைகளெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொச்சையாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், பேச்சுரிமை இருக்கும், எல்லாமே இருக்கும், முன்னாடி கட்சி மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நான் முன்னாடி கட்சியிலலாம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதில்லை. இப்போ நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா பற்றி ஏதாவது பேசினாலே பச்சையாக திட்டுறாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சி ஆளுங்களே இப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம்லாம் வந்துட்டு எனக்கு கேட்கணும்னு இருக்குது. நீங்கள் தெளிவாக பதில் சொல்கிறீங்க, அதனால நான் இந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், யார் விர்ச்சுவல் வாரியர்ஸ், யாரை திட்டினா நாங்கள் யாருன்னு எடுத்துக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் இல்லை, பொதுவாக தலைமை கட்டளையிட்ட செய்திகளை அன்றாடங்காட்சி மக்களுக்கு உடனுக்குடன் கொண்டு போய் சேர்ப்பது தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். எந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுடைய தம்பிகளுக்கும் கேவலமாக, அசிங்கமாக, அவதூறுகளாக பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட மாட்டாது. நீங்கள் சொல்லுவதைப் போல இதுபோல் எங்களை கேவலமாக திட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறதே போலி ஐடியை வைத்து இது ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் இணைந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எங்கள் மீது வாரி தூற்றுவதற்காக ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸை போல உருவாக்கி அவதூறை பரப்புவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், விஓசி என்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அங்கே நான் இதை பதிவிடுகிறேன் என்று சொன்னால் அவர்களிடம் உரிமையும் கேட்க வேண்டும். அவர்கள் தான் அதை ரிலீஸ் பண்ணுவார்கள். அதில் நெளிவு சுழிவுகள் என்ன இருக்கிறது, தடித்த வார்த்தைகள் ஏதாவது இருந்தால் நீக்கி விடுவது, கேவலமான அவதூறுகள் இருந்தால் அதை உடனடியாக அப்புறப்படுத்துவது. இது விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அனுப்பிட்டாங்கன்னா விஓசி ரொம்ப தெளிவாக அந்த வேலையை செஞ்சு வாய்ஸ் ஆஃப் காமனில்
ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் உண்மையான விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒழிய நீங்கள் சொல்வதைப் போல தொண்டர்கள் எல்லாம் இப்ப யாருன்னு சார் இல்ல, தொண்டர்களுக்கும் சொல்லி இல்லை கொடுத்து தொண்டர்கள் எப்படின்னா பக்குவப்படலை. அவங்க நான் அதை ஒத்துக்கிறேன். நான் அவர்களுக்கு பயிற்சி வேண்டும். இப்போ நான் நமது வலைவழித்தளத்தின் வாயிலாக நான் சொல்கிறேன், தயவு செய்து ஏற்கனவே ஆண்டவர்களை கூட நாம் அவதூறாக பேசிவிடக்கூடாது. நம் கட்சிக்கென்று ஒரு மரியாதையை மதிப்பையும் இந்த மக்கள் நம்மளுக்கு தந்திருக்கிறார்கள். தயவு செய்து அதை கெடுத்து விடாமல் நாகரிகமாக பதில் கற்றுக்கொள்ள வேண்டும் தொண்டர்கள். அதுவும் குறிப்பாக என் தலைவன் நெஞ்சத்தில் குடியிருக்கிற தம்பிகள் அதை நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏன்னா நான் இந்த நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது மற்ற அந்த பொறுப்பில் உள்ளவர்களோ எந்த விதமான தவறுகளும் செய்து விடாமல் தங்களை தானே பாதுகாத்து கொள்ளுங்கள். காரணம், சில பேர் சில தவறுகளை செய்கிற போது அதற்கு சமூக ஊடகங்களில் பேசி அவமானப்படுகிறது எங்களை போன்ற பேச்சாளர்கள். அதற்கு தயவு செய்து இடம் கொடுத்து விட வேண்டாம். அது நம் தலைவனுக்கு கொடுக்கிற மரியாதை இல்லை, நம் முதல்வருக்கு கொடுக்கிற அவதூறுகளாக நான் பார்க்கிறேன். ஆகையால் ஆளாளுக்கு பேசி ஆளாளுக்கு ஒரு கருத்தறிவிட்டு நான் மீம்ஸ் போடுறேன், நான் செல்ஃபி எடுக்கிறேன், நான் என்னென்னமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் தான் கையை கட்டி பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். தயவுசெய்து எங்களையும் நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள். நான் அதை பணிவோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நடக்கிற சில வேலை திட்டங்கள் எந்த நேரத்திலும் கண்கொத்தி பாம்பாக எதிர்க்கட்சிகள் செயலாற்றி கொண்டிருக்கிறது பார்த்துருப்போம். அண்மையில் பார்த்துருப்போம். சீட்டு நடத்தினார் கைது, அவர் இத்தனை கோடி மோசடி கைது. இது எல்லாமே எங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிற செயல் மட்டுமல்ல, என் தலைவனை தலைகுனிய வைக்கிற செயல். இது போன்ற நடவடிக்கைகளில் தயவுசெய்து ஈடுபடக்கூடாது என்பதை ஒரு கட்சியினுடைய மாநில நிர்வாகியாக இருக்கிற நான் அன்பு கட்டளையாக நான் உங்களிடத்தில் வேண்டுறேன். ஏன்னா நாளைக்கு நாங்கள் தான் உங்களை போன்றவர்களிடம் ஃபேஸ் பண்ண முடியும், நாங்கள் தான் கைகட்டி நிற்கணும். எங்களை தயவுசெய்து கைகட்ட வைத்து விடாதீர்கள். ஏன்னா நான் யாருக்கும் கட்டுப்படாதவன், எவருக்கும் அடிமைப்படாதவனாக நான் இருக்கிறேன். நீங்கள் செய்கிற செயலுக்காக நாங்கள் கட்டுப்பட்டு கிடக்க வேண்டிய சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கிவிடக்கூடாது. குறிப்பாக எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவதூறை பரப்பக்கூடியவர்களும் நாகரிகத்தோடு பண்போடு கருத்துக்களை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆட்சியை திறம்பட நடத்துவதற்கு எங்கள் தலைவர் மாற்றி அமைத்துக் கொள்வார். ஒரு பக்குவமான தலைவர். அண்மையிலே அவருக்கு தனிச் செயலாளராக ஒரு அரசு பதவியிலே ஒருவரை கொண்டு வைக்கிற போது எங்கள் மாநில செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரை உடனடியாக எதிர்க்கட்சிகள் வசைபாடிய போது அடுத்த 2 மணி நேரத்தில் அந்த பதவி அவருக்கு கொடுக்காமல் செய்தார். உள்வாங்குகிறார். ஆக எங்கள் தலைவர் பக்குவப்பட்ட தலைவராக இருப்பதால் நீங்கள் தயவு செய்து தலைவனுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி விடாமல் எங்களை போன்றவர்களையும் ஊடகங்களில் தலைகுனிய விடாமலும் தடுப்பதை நீங்கள் உறுதியெடுத்து கொள்ள வேண்டும். ஆளாளுக்கு அசிங்க வார்த்தைகளை பேசி ஆளாளுக்கு கேவலமான வார்த்தைகளை எழுதி எங்களையும் எமது தலைவரையும் நீங்கள் கேவலப்படுத்தி விடக்கூடாது. ஓகே சார், இப்போ ஃபைனல் கொஸ்டின், சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் மேலே இருந்த குண்டாஸ் சட்டம் இதை நீக்கிட்டாங்க. இப்போ அவர் தாவேக்காக்கு நல்ல ஒரு பேச்சாளராக இருப்பார் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா முன்னாடி டிஎம்கே பற்றி பேசுனதுனால அவருக்கு மேலே கேஸ் போட்டாங்க. இப்போது விஜய் சார் வந்ததுனால மேபி அதை அவர் இது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் நல்ல ஸ்பீக்கராக இருப்பார் தாவேக்காக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது பேச்சு போயிட்டு இருக்கா? இல்லை, நல்ல ஸ்பீக்கர் என்று சொல்வதை விட அவர் தான் கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதியினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தினார். அதெல்லாம் எங்களால் மறக்க முடியாது. அந்த பொண்ணு ஒருத்தனோட தொடர்பில் இருந்ததாகவும் காதல் கடிதம் எழுதியதாகவும் எரிந்த பேருந்துக்குள் காதல் கடிதம் எரியாத சூழலை உருவாக்கியதையும் தோழர் சவுக்கு சங்கர் அவர்கள் தான் உருவாக்கினார். ஆகையால் அவருடைய சிந்தனைகள் சிலவற்றை எடுத்துக்கொள்ளலாம், பலவற்றை நீக்கிவிடலாம். அவர் தாவேக்காவிற்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணி என்ன செய்கிறது? எங்களை போன்றவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சொல்கிறோம். எங்கள் தலைவர் காட்டுகிற திசையை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். ஆகையால் சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் உடைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு மனிதநேய அடிப்படையில் கருத்துக்களை விதைத்தவர்களுக்கே குண்டாஸ் என்றால் நாடு தாங்காது. இன்றைக்கி அவர் வெளியிலே வர நாங்கள் வாழ்த்துக்கிறோம், அவ்வளோதான். தாவேக்காவிற்கு ஆலோசனை சொல்லுகிற அளவிற்கு அவர் ஒன்றும் பெரிய ஜாம்பவான் கிடையாது. தாவேக்காவில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் கனவு கண்டால் வரலாம். ஆனால் உங்களுடைய கருத்துக்களை தாண்டோண்டித்தனமாக பேசிவிட முடியாது. இங்கே ஒரு அரசியல் கட்டுப்பாடு இருக்கிறது. ஆகையால் அவர் தாவேக்காவிற்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை. வெளியிலிருந்து வேண்டுமானால் நல்லதை பேச வேண்டும், தூயவற்றை அகற்ற வேண்டும். நீங்கள் திமுகவை வசைபாடியது உங்கள் சுயநலத்திற்கு ஏற்பட்ட, சுயமரியாதைக்கு ஏற்பட்ட அழுக்குகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தாவேக்கா அது போன்ற அச்சுறுத்தல்களை உங்களுக்கு தராது. அதற்காக நீங்கள் ஊடகங்களில் பேசுகிற போது
இல்லாதவற்றை பேசி தமிழக வெற்றி கழகத்திற்கு அவதூறு பரப்புகிற சூழலை உருவாக்குவீர்களேனால் என் போன்றவர்கள் தக்க பதிலடியை கொடுப்போமே ஒழிய குண்டாசை போட்டு உள்ளே வைத்து அடைத்து முடக்கி விடுகிற வேலையை எங்கள் தலைவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். ஆகையால் சவுக்கு சங்கர் அவர்கள் இன்றைக்கு வெளியில் வருகிறார் என்றால் நாங்கள் வாழ்த்துகிறோம். நல்ல கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களது பங்களிப்பும் தேவை என்று நாங்கள் உணர்கிறோம். அதை மட்டும் செய்தால் போதும். ஓகே சார், இன்னும் ஒரு கொஸ்டின். செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட போறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வர மாதிரி கார்ட்ஸ்லாம் வருது, மீமா வருது, இந்த மாதிரிலாம் வருது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? தவறு செய்தவனுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாலாஜி இந்த தேசத்தின் மிக கொடூரமான குற்றவாளி. எங்கள் பிள்ளைகள் 41 உயிர்களை பலி கொடுத்த அயோக்கியன். ஆகையால் சட்டம் அவர் மீது பாய்கிறது என்றால் வரவேற்போம். ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.